Hello all, welcome to ADM Academy. I'm Bharati, your UGC NET faculty for Paper 2 English. ஸோ ஜூன் 2026 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எடிஎம் அகாடமி கிளாஸஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மந்த்ஸுமே நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்ச் மந்தில் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் யூடியூப்பில் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹை வெயிட்டேஜ் ஏரியாஸ் கவர் பண்ணிடுவோம். பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் சிலபஸ் கிளாரிட்டி. இன்னைக்கு டே 1 ஃபவுண்டேஷன் கிளாஸ் டே 1ல நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே மார்ச் மந்தில் நடக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுத்துருங்க. அண்ட் ஏப்ரல் அண்ட் மே மந்தில் வந்து நம்ம கிராஷ் கோர்சஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, டீடைல் லெக்சர்ஸ் ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் 1000+ எம்சிக்யூஸ் ஃபார் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நோட்ஸ் எல்லா யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு எடிஎம் அகாடமி ஆப்பில் வந்து யூ கேன் கெட் இட் ஓவர். அண்ட் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தட்ஸ் என்னெல்லாம், எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, இதுக்கான டீட்டெயில்ஸுமே அங்கே கொடுத்துருவோம். அண்ட் ரிவிஷன் ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ், நம்ம எல்லா யூனிட்ஸுமே வந்து ரிவிஷன் பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர்ட் ரிவிஷன் பார்த்துருவோம். எஸ் வி ஆல் நோ தட் இங்கிலீஷ் வந்து ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸ்ட்ரக்சர்டாக ஐ கிவ் யூ ரைட்டர்ஸ் ஒர்க்ஸ் எந்த இதெல்லாம் ரீட் பண்ணணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ற லிஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ யூ கேன் ஸ்டடி அக்கார்டிங் டு தட். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம், எம்ஏ இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயரில் இருக்கேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸஸ் கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் கிராஷ் கோர்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து ஸோ பேட்டர்ன் ஃபார் பேப்பர் 1 and 2 பார்த்துடலாம். பிகினர்ஸும் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்தே எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்கான பேட்டர்ன் பார்த்துடலாம். பேப்பர் 1ன்றது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். எல்லாருக்குமே ஒரே சிலபஸ் தான். ஸோ 10 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ் தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்க போகிறாங்க. பேப்பர் 1ல் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். அண்ட் பேப்பர் 2 100 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் டோட்டலாக கேட்பாங்க. ஸோ பேப்பர் 1 and 2 சேர்த்து 300 மார்க்ஸ்க்கு நம்ம யூஜிசி நெட் பேப்பர் எழுத போகிறோம். அண்ட் ஸோ இப்போ மார்க்ஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தாச்சு. ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கணும்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு 40 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தால் குவாலிஃபைட் இன் பேப்பர் 1. ஸோ நம்ம எவ்வளோ எய்ம் பண்ணணும்னா 60 to 70 மார்க்ஸ் கிட்ட நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம இவ்வளோ எடுக்கும்போது தான் நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு குவாலிஃபை தி எக்ஸாம். அதே மாதிரி பேப்பர் 2ல அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 70 கொஸ்டின்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் நம்ம இவ்வளோ வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா 70 கொஸ்டின்ஸ் கரெக்டாக வருதுன்னா 140 மார்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 60 to 70 மார்க்ஸ் இருக்கும்போது ஆன் த ஹோலாக நமக்கு 200 மார்க்ஸ் கிட்ட நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ ஜேஆர்எஃப் கட் ஆஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் 2 எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பேப்பர் 1மே ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேப்பர் 1க்கான கிளாஸஸ்மே நம்ம சேனலில் இருக்குது. யூ கேன் ரெஃபர் தட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ யாரெல்லாம் யூஜிசி நெட் எலிஜிபிள்னு பார்க்கலாம், யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, ஐதர் யூ ஷுட் ஹாவ் யர் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட்டட். மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர் ஃபைனல் இயர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் தான் அட்டன் பண்ணலாம். அண்ட் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் வந்து 55% ஜென்ரல் கேட்டகரிக்கும் 50% அதர் கேட்டகரிக்கும் ஓவரால் பர்சன்டேஜ் இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டன் யூஜிசி நெட். அண்ட் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது கட் ஆஃபில் 1% இந்த ஹையஸ்ட் கட் ஆஃபில் வரவங்க எல்லாமே ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஹெச்டி இது மூணுக்குமே அவங்க வந்து குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 6% வரவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச்டிக்கு குவாலிஃபையாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் வர கட் ஆஃப் தான் வந்து பிஹெச்டிக்கு மட்டும் குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ நமக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தாச்சு, கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா சிலபஸ். இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிலபஸ் டிஸ்கஷன் நடக்கிறோம். ஸோ யூஜிசி நெட் ரிலீஸ் பண்ணால் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் தான் இது, அஃபீஷியல் சிலபஸ்.
ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பார்த்தோம்னா, ட்ராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன், ஷார்ட் ஸ்டோரி, நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து லிட்ரேச்சர் கவர் பண்றாங்க. அண்ட் 5th யூனிட் இஸ் லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக்ஸ் வந்துரும். 6th யூனிட் இங்கிலீஷ் இன் இந்தியா. 7, 8 அண்ட் 9 வந்து நமக்கு கல்ச்சரல் ஸ்டடீஸ், கிரிட்டிசிசம் அண்ட் தியரி கவர் ஆகுது. அண்ட் லாஸ்ட் யூனிட் வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஈஸி யூனிட் இஸ் த ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ நம்ம 10 யூனிட்ஸுக்கான டிஸ்கஷனுமே இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப ஸ்பீடா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா, யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் த பிளேபேக் ஸ்பீட். இது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் இவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியலைன்னா நீங்க சொல்லுங்க. நான் அடுத்த கிளாஸ்லேருந்து ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்தாச்சு. அப்போ சிலபஸோட வெயிட்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சிலபஸை வந்து நம்ம 3 கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். லிட்ரேச்சர், தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அண்ட் அதர்ஸ்னு பிரிச்சிடலாம். இப்போ லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா, லிட்ரேச்சர் டாபிக்லேயே நமக்கு வந்து மோர் தென் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து தான் வரப்போகுது. அண்ட் தியரி அண்ட் கிரிட்டிசிசம் பார்த்தோம்னா 25% கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வருது. அண்ட் அது போக தான் ரெஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ்லேருந்து 15% கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிட்ரேச்சர் பார்க்கலாம். அண்ட் தென் வில் see தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் பார்க்கலாம். ஸோ லிட்ரேச்சர் as I told you before, லிட்ரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்து லிட்ரேச்சர் கவர் பண்ணுறாங்க. ட்ராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஸோ இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் வந்து நமக்கு அதை பற்றின கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் நமக்கு தெரியணும். அண்ட் அடுத்தது வந்து லிட்ரேச்சர். ஸோ as we all know லிட்ரேச்சர்ன்றது ஒரே டாபிக் கிடையாது. வில் பி ஸ்டடிங் லிட்ரேச்சர் ஃப்ரம் பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆப்ரிக்கன், இந்தியன் எல்லா லிட்ரேச்சருமே நம்ம படிப்போம். அந்த லிஸ்ட்டுமே நான் கொடுத்துருவேன். ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் எந்த ஆத்தர்ஸ்லாம் படிக்கணும், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், எவ்ரிதிங் வில் பி ஐ வில் பி ப்ரொவைடிங் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஸோ எல்லா ஜான்ரஸுமே நம்ம படிக்கணும். அண்ட் எல்லா எத்னிசிட்டிலேருந்து நம்ம படிக்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரிட்டிஷ் டு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், ரஷ்யன், எவ்ரிதிங் வில் பி கவர்ட் இன் திஸ். கிராஷ் கோர்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக எந்தெந்த ஏஜில் எந்த ரைட்டர்ஸ் வராங்க, அவங்களோட எந்த ஒர்க்ஸ்லாம் நம்ம படிக்கணும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தென் ஆல் லிட்ரேச்சர். அதுக்கு அடுத்து வந்து ஆத்தர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்னா லிட்ரரி டேர்ம்ஸ்ன்றது வந்து சில ரைட்டர்ஸ் வந்து அவங்க ஒர்க்ஸில் புதுசாக வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. they'll be coined some words in that. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்தினோட ஹெட்ரோகிளாசியான்ற டேர்ம் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காயின் பண்ணுறாங்க அந்த டேர்ம். ஸோ யார் எந்த ரைட்டர் எந்த வேர்ட் காயின் பண்ணாங்க, அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்றதை நம்ம கிளியராக படிச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா லிட்ரரி டிவைசஸ். ஸோ லிட்ரரி டிவைசஸ்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எடுத்தோம்னா சிமிலினா என்னது, மெட்டஃபோர்னா என்னது, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் க்ரொனாலஜி இஸ் நத்திங் பட் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து ஐதர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியலாக சொல்லணும்னா, ஒரு 4 ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 4 ஒர்க்ஸும் வந்து நம்ம இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். இந்த இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் தெரியணும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நமக்கு தெரியும் போது எல்லா ஏஜஸுமே நம்ம படித்தோம்னா, இந்த ரைட்டர்ஸ் எந்த ஏஜில் வருவாங்கிறத பொறுத்து நம்ம அந்த இயர்ஸ் வந்து என்னென்னு கெஸ் பண்ணி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸு. அண்ட் அடுத்தது வந்து குரோனாலஜிக்கு அடுத்து நம்ம வந்து கோட்ஸ் அண்ட் பொயட்டிக் லைன்ஸ் படிக்க போகிறோம். கோட்ஸ்ன்றது வந்து கொட்டேஷன்ஸ், நம்ம டெக்ஸ்ட்லேருந்து எடுத்த கொட்டேஷன்ஸ் என்னென்னு படிச்சுக்கலாம். அண்ட் பொயட்டிக் லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கிற லைன் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிற வேண்டியது. இதில் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஏ காலமில் ரைட்டர்ஸ் கொடுத்துட்டு பி காலமில் அவங்களோட ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் டேரெக்டாக இருக்குமே தவிர்த்து, ஸோ 2 காலம் கொடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். டேரக்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், கால்ரேட், ஷாசர் அப்படி கொடுத்து இதில் யார் அப்படின்னு கேட்டு ஷாசர் அப்படி செலக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இது நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஒரு காலமில் ரைட்டர்ஸ், இன்னொரு காலமில் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒரு காலமில் ரைட்டர்ஸ் கொடுத்து இந்த ரைட்டர்ஸ்லாம் எந்த ஏஜில் வருவாங்கன்னா இன்னொரு காலமில் ஏஜ் கொடுத்துருக்கலாம். நியோ கிளாசிக்கல் ஏஜ், பியூரிட்டன் ஏஜ், அகஸ்டன் ஏஜ்ன்றதை வந்து மார்க் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேட்ச்சில். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, 4 சென்டென்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக
இன்கரெக்ட்டான்னு பார்க்குற மாரி இருக்கும். ஒரு 4 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்துட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏபிசி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்குன்னா, நம்ம ஆப்ஷன்ல ஏபிசி செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து கேட்டகரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தலித் லிட்ரேச்சர், விமன் நாவலிஸ்ட், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சர்ன்னு குடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்னன்னா, ஒரு 4 நாவல் நேம் குடுத்துட்டு, இந்த நாவல்ஸ்ல எதெல்லாம் வந்து விமன் ரைட்டர்ஸ் எழுதின நாவல்ஸ் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆர் இதுல எதெல்லாம் வந்து தலித் ரைட்டிங்ஸ், தலித் லிட்ரேச்சர்ல வர ரைட்டிங்ஸ் எதெல்லாம் எதெல்லாம் வரும்? இதுல யாரெல்லாம் தலித் ரைட்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கல் ஒர்க்ஸ்மே நம்ம பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் வந்து ஆந்தாலஜிஸ். ஆந்தாலஜிஸ் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ். இப்போ ஹாரி பாட்டர்ன்னு எடுத்துட்டோம்னா, அது ஒரே புக்கா வராது. ஸோ செட் ஆஃப் புக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் புக் என்னது? செகண்ட் புக் என்னது? ஸோ எல்லா ஆர்டர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ குரோனாலஜிலயுமே நமக்கு அப்படிதான் கேட்க போறாங்க. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஹாரி பாட்டரே எடுத்துட்டோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 புக் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 4 புக்குமே ஷஃபில் பண்ணி குடுத்துட்டு, இத வந்து இயர் வைஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து குரோனாலஜி கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு ஆந்தாலஜி தெரிஞ்சா குரோனாலஜி ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் கொட்டேஷன்ஸ் அண்ட் பொயட்டிக் லைன்ஸ். இதுவுமே நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. ம். ஹாம்லெட்லேருந்து ஒரு டயலாக், மெக்பெத்லேருந்து ஒரு டயலாக், அதெல்லோலேருந்து ஒரு டயலாக், அண்ட் கிங் லியர்லேருந்து ஒரு டயலாக். ஸோ இந்த 4 டயலாக்ஸ் குடுத்துட்டு, அ இன்னொரு காலம்ல எந்தெந்த ஒர்க்ஸ் குடுக்கலாம். ஹாம்லெட், மெக்பெத், அதெல்லோ, கிங் லியர் இப்படி குடுத்து, இந்த ஒர்க் இந்த டயலாக் எந்த ஒர்க்ல வருதுன்னு மேட்ச் பண்ணுங்க அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும். நம்ம நெறைய ரீட் பண்ண வி கேன் ஜஸ்ட் ஆன்சர் எவ்ரி கொஸ்டின். சில இதெல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாரி தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது வி கேன் ஜஸ்ட் கெஸ் வாட் த ஆன்சர். நம்ம ஏஜ் வைஸ் கெஸ் பண்ணிட்டாலே ஆன்சர் என்னன்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிட்ரேச்சர் பொறுத்தளவுக்கு நம்ம இத தான் படிக்க போறோம். கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட்டிசிசம் பார்க்கலாம். கிரிட்டிசிசம், தியரி, கல்ச்சரல் ஸ்டடீஸ்ன்றது வந்து 25 கொஸ்டின் மேக்ஸ் மினிமம் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும். மேக்ஸிமம் 30% இதுலேருந்து வரலாம். ஸோ இதில் நம்ம என்னலாம் படிக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் கிரிட்டிசிசம்? ஸோ கிரிட்டிசிசமில் வர எல்லா ஒர்க்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ வில் கிவ் யூ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே எதெல்லாம் படிக்கணும், எந்த ரைட்டர்ஸ், எந்த ஒர்க்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கணுன்ற லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருவேன். அண்ட் அடுத்தது வந்து தியரி பார்க்கும்போது, வாட் இஸ் லிட்ரரி தியரி? ஸோ தியரிய வந்து நம்ம 2 டிவிஷனா பார்ப்போம். ஸோ லிங்குவிஸ்டிக் தியரி அண்ட் சோஷியல் தியரி. ஸோ லிங்குவிஸ்டிக் வரும்போது, நமக்கு லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வரலாம். ஸோ அதில வந்து ஸ்ட்ரக்சரலிசம், சசூரோட தியரி படிப்போம். அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் படிப்போம். டீகன்ஸ்ட்ரக்ஷன், டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷன் படிப்போம். அண்ட் சோஷியல் தியரிஸ்ன்னு வரும்போது, சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ், மார்க்சிசம், ஃபெமினிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் இதெல்லாம் என்னன்றது, அதில வர தியரிஸ்ட் யாரு? அவங்களோட ஒர்க்ஸ் என்னன்றத வந்து தியரிஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் வந்து கல்ச்சரல் ஸ்டடீஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இதில நெறைய ரைட்டர்ஸ் வருவாங்க, திங்கர்ஸ் வருவாங்க. அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன? என்னென்ன காயின்ஸ்லாம் டர்ம் பண்ணியிருக்காங்க? அதுக்கான டெஃபனிஷன் என்ன குடுத்துருக்காங்க? இதெல்லாம் நம்ம படிப்போம். அண்ட் குரூப்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் லிட்ரேச்சர்னாலே இட்ஸ் ரிலேட்டட் டூ பாலிடிக்ஸ். ஸோ அதில என்னென்ன குரூப்ஸ் வந்தாங்க? என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க? பிளாக் ஆர்ட் மூவ்மெண்ட், நெறைய மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூல்ஸ் ஆஃப் பொயட்ரி, சில குரூப்ஸ் இருக்காங்க, மூவ்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பத்தி நம்ம படிப்போம். இதெல்லாம் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ஏரியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன்னா, இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் குரூப் எடுத்துட்டோம்னா, பிளேக் ஸ்கூல் ஆஃப் ரீடிங்ன்னு எடுத்துட்டோம்னா, இந்த ஸ்கூல்ல எந்தெந்த ரைட்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுல ஒரு 7 ரைட்டர்ஸ் வராங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ரேண்டமா ஒரு 5 ரைட்டர்ஸ் குடுத்துட்டு, இந்த 5 ரைட்டர்ஸ்ல யாரெல்லாம் வந்து அ பிளேக் ஸ்கூல் ஆஃப் ரீடிங்ல வராங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த குரூப்ல எந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க, இந்த மூவ்மெண்ட்ல எந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுட்டா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஈஸியா அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். வெரி டைரக்ட் கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின்ஸ் நமக்கு மெமரி பேஸ்ல இருக்கும். சில கொஸ்டின் நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். நம்ம படிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. இதெல்லாம் படிச்சுட்டாவே வி கேன் ஈஸிலி அட்டெண்ட் த கொஸ்டின். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பார்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் மேட்ச் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு இதுல எதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் இன்கரெக்ட்ன்னு கேட்க போறாங்க. அண்ட் கிரிட்டிக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். அவங்க ரைட்டர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் இத வந்து மேட்ச் பண்ணணும். ஆர் அவங்க
நம்ம தியரி கிரிட்டிசிசம் படிக்கிறனால, இதுல வந்து எந்த ரைட்டர்ஸ் எந்த டெர்ம் காயின் பண்ணாங்கன்றதையும் மேத்ஸ்ல நமக்கு வந்து கேட்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இதுல பார்த்தோம்னா, ஒரு ரைட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க, ஒரு டெஃபனிஷன் குடுக்குறாங்கன்னா, அந்த டெஃபனிஷன் இதுக்கான டெஃபனிஷன் இந்த ரீசன்க்காக தான் குடுத்தாங்களா? அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அ செக் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இதுலயுமே குரோனாலஜி வரும். ஏன்னா, இதுல வந்து இப்ப பார்த்தோம்னா ஸோ மார்க்சிசம் எடுக்கும்போது வில் பி ஸ்டடிங் அப்போ மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ். ஸோ இவங்க 2 பேரோட தியரி அண்ட் தியரி அண்ட் ஒர்க்ஸ் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் குரோனாலஜின்னு பார்க்கும்போது, மார்க்சிசம்ல இருக்கிற எல்லா ஒர்க்ஸுமே எடுத்து எல்லா ஒர்க்ஸுமே ஒரு பர்ட்டிகுலர் ரேண்டமா ஒரு 4 ஒர்க்ஸ் எடுத்துட்டு, அத வந்து ஷஃபில் பண்ணி, இது இயர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு குரோனாலஜிக்கல் ஒர்க்ஸ் குடுக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் இப்படியே இருக்கலாம். அண்ட் அஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் டெர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். எந்தெந்த ரைட்டர் என்னென்ன டெர்ம்ஸ் குடுத்தாங்கன்னு படிக்கணும். அதுக்கான டெஃபினிஷனையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் போக வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மத்த யூனிட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர், அடுத்து கிரிட்டிசிசம் தியரி பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ் வந்து லாங்குவேஜ், இங்கிலீஷ் இன் இந்தியா அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லாங்குவேஜ். ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தியரி, செகண்ட் லாங்குவேஜ் தியரி, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலான்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எடுத்துட்டோம்னா, இங்கிலீஷ் இஸ் நாட் அவர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நமக்கு வந்து இது செகண்ட் லாங்குவேஜ் தான். ஒரு செகண்ட் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணும்போது, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான தியரிஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து லாங்குவேஜ்ல படிக்க போறோம். அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ இங்கிலீஷ் இன் இந்தியால வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி, ஆரிஜின் அண்ட் ஆரிஜின் படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினிட்ஸ் ஒர்க் பார்த்தேன்னா, அதில தான் வந்து இந்தியன்ஸ் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ், மேத்ஸ் எஜுகேஷன் குடுக்கணுன்ற ஒரு ஆர்டர் வந்து அந்த மினிட்ஸ்ன்ற ஒர்க்ல தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன எப்படிலாம் வந்து இங்கிலீஷ் வந்து இந்தியால வந்துச்சுன்ற ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஆரிஜின் பத்தி படிப்போம். அண்ட் அதே யூனிட்ல வந்து என்னென்ன கமிஷன்ஸ் வந்துச்சு, என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்னு படிப்போம். கமிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உட்ஸ் டிஸ்பேட்ச் படிப்போம். ராதாகிருஷ்ண கமிஷன்ல என்னென்ன வந்தது, இந்த கமிஷன்ஸ் ஒர்க்லாம் படிப்போம். அண்ட் அடுத்து வந்து பாலிசிஸ். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ்ல வந்து 2022ல என்னென்ன குடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு படிப்போம். அண்ட் சேம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல இங்கிலீஷ் எப்படி இருந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இங்கிலீஷ் இன் இந்தியா எந்த ஸ்டேட்ல இருக்குது, லிங்குவா ஃப்ராங்கா எப்படி இருக்குதுன்றத வந்து பார்ப்போம். இதுதான் வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா. இது இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டாப் யூனிட் ஃபார் யூ. இதுல நம்ம ஹிஸ்ட்ரி என்ன படிக்க போறோம், என்ன தியரிஸ் வந்துச்சு. இட் வில் பி லைக் அ ஸ்டோரி. இதுவும் கொஞ்சம் ஸ்டோரி மாரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். வெரி ஷார்ட் யூனிட். வந்து ஸ்கோரிங் எழுதுவோம். அண்ட் லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஈஸி யூனிட் டு ஸ்கோர் மார்க்ஸ் இஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ இதில் நம்ம என்ன படிக்க போறோம்னா, ரிசர்ச்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் படிக்கணும். அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ரிசர்ச் மெத்தட்ஸ் ஃபார் லாங்குவேஜ் ரிசர்ச் பண்ணுறோம்னா அதில் என்ன மெத்தட்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து காமனா பார்த்துட்டு, ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் மேஜர்ன்றனால, ஸோ லிட்ரேச்சர் ரிசர்ச் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னா என்னது? அடுத்து வந்து தியரி, ஒரு பேப்பர் எப்படி எழுத போறோம், சைட்டேஷன்ஸ் என்னது, எம்எல்ஏ, ஏபிஏ இதெல்லாம் என்னன்றத அதில பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 3 யூனிட்ல படிக்க போறோம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, சேம் ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் கேட்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கேட்கலாம். சைட்டேஷன் வந்து ரிசர்ச் யூனிட்ல வரும். நான் அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ எக்ஸ்பிளைன் யூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து ரிசர்ச் ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து இதுவரைக்கும் நடந்த யுஜிசி நெட்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். இது என்னன்னா ரிசர்ச் ப்ராசஸ். ஒரு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு ஆர்டர்ல நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் வந்து மெட்டீரியல் தெல் பி ஒரு சர்டைன் ரூல் இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு 6 டூ 7 ரூல்ஸ் இருக்கும். 6 டூ 7 ரூல்ஸ வந்து ஷஃபில் பண்ணி இத வந்து ஆர்டர் பண்ணுங்க. குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஒரு 7 பாயிண்ட் படிச்சாலே இந்த கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஈஸியா 2 மார்க்ஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் இருக்கும். அண்ட் கமிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் இங்கிலீஷ் இன் இந்தியால நம்ம வந்து படிக்க போறோம். கமிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 10 யூனிட்ஸ்ல என்ன படிக்க போறோம், கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு டைட்டில் எடுத்தோம்னா, அதோட மீனிங் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரீஷ் கர்னாதோட ஹயவதனா ஒர்க் எடுத்தோம்னா, ஹயவதனாவோட மீனிங் என்னன்னு படிக்கணும். அண்ட் இந்த டைட்டில்ல இந்த ஆத்தர் யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ யார்கிட்ட இருந்து எடுத்திருந்திருக்காங்கன்னா, அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம படிக்கணும். அண்ட் இல்ல சில கேரக்டர்ஸ் ஆர் டைட்டில்ஸ் வந்து ஒரு சில திங்கர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ யாரால இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, யார் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து கேரக்டர்ஸ். இப்போ ஒரு ஒர்க் எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா அதுல கேரக்டர்ஸ் இருக்க போகுது. அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து புரோட்டாகனிஸ்ட் யாரு, ஆன்டகோனிஸ்ட் யாரு அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் பார்த்துக்கணும். ஒரு சில புக்ஸ் வந்து ரியல் லைஃப் கேரக்டர்ஸ இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேட்டகரி என்னன்னா, ஒர்க்ஸ் அண்ட் டெடிகேஷன். சில புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிலருக்காக டெடிகேட் பண்றதுக்குன்னே எழுதியிருப்பாங்க. அந்த மாரி ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ஜர்னல்ஸ். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லிட்ரேச்சர். ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான பப்ளிகேஷன் ஹவுஸ் இருக்கணும். ஸோ பீரியாடிக்கல்ஸ் என்னென்ன இருக்குது, ஜர்னல்ஸ் என்ன இருக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து செட்டிங் அண்ட் ஃபிக்ஷனல் டாபிக். ஒரு ஒர்க் இருக்குதுன்னா, ஒரு கதை நடக்குதுன்னா, அதுக்கான செட்டிங் இருக்க தான் போகுது. ஒரு ஷார்ட் ஸ்டோரியா இருக்கட்டும், ஒரு போமா இருக்கட்டும், இல்ல ஒரு நாவலா இருக்கட்டும். கண்டிப்பா செட்டிங் இருக்கும். எங்க நடக்குது, எப்போ நடக்குதுன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஃபிக்ஷனல் டவுன்ஸ்ன்றது வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்.கே. நாராயணனோட ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுன்ல தான் நடக்கும். மால்குடி அப்படின்னு சொல்ற ஒரு டவுன்ல தான் வந்து அவரோட செட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஷனல் டவுன்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சில இம்பார்ட்டன்ட் நாவல்ஸோட செட்டிங்ஸுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நமக்கு வந்து மேட்ச்ல கேட்கலாம். இப்போ மால்குடின்ற அந்த ஆப்ஷன்ல ஒண்ணு குடுத்துட்டு, இன்னொரு பக்கம் ஆர்.கே. நாராயணன் கேட்கலாம். ஆர் சில ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் குடுத்துட்டு, இந்த சீன் எந்த செட்டிங்ல நடக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ செட்டிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு டாபிக் என்னன்னா, நோபல் பிரைஸ் லாரெட்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். போயட் லாரெட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். புக்கர் பிரைஸ் வின்னர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரீசென்ட்டானதும் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் ரிப்பீட்டட் ரைட்டர்ஸும் பார்த்து வச்சுக்கணும். ரைட்டர்ஸ் இன் த சென்ஸ், இப்போ புக்கர் பிரைஸ் பார்த்தோம்னா, சல்மான் ருஷ்டி எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. அண்ட் அகெயின் ஹி காட் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 தடவ புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானதையும் பார்த்து வச்சுக்கணும். ரீசென்ட்டான ஒரு வின்னர்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சது போக மித்தம் மத்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து கிராஷ் கோர்ஸ்ல ஐ கிவ் யூ தி மெட்டீரியல்ஸ் அண்ட் கிவ் யூ தி எக்ஸ்ப்ளனேஷன் அஸ் வெல். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் ஓகே. ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தாச்சு. எல்லா யூனிட்ஸுக்கான டிஸ்கஷனுமே நான் குடுத்துட்டேன். 10 யூனிட்ஸ்ல வந்து நம்ம என்னலாம் படிக்கணும், அதில என்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற டீட்டெயில் குடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பிலோ. அண்ட் ஸோ இந்த சிலபஸ்ல இருந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல நம்ம வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கவர் பண்ணிடுவோம். அண்ட் பிவாய்க்கு டிஸ்கஷன் கொடுத்துருவோம். அண்ட் டீட்டெயில் லெக்சர் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ல கொடுத்துருவோம். ஸோ கிராஷ் கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் கவரேஜ் வந்து நமக்கு இந்த கோர்ஸ்ல இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிவாய்க்கு டிஸ்கஷன் ஃபார் ஆல் 10 யூனிட்ஸ் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் குடுத்துருவோம். அஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் ஒரு 500 to 1000 பிளஸ் கொஸ்டின்ஸ் குடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஸ்ட்ரக்சர் ரிவிஷன் நான் எல்லா ஏஜ்க்கான ஐ மீன் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் பார்த்தோம்னா, இந்த ஏஜ்ல எந்த ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் இம்பார்ட்டன்ட் குடுத்துருவேன். அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர்ன்னு பார்க்கும்போது, அதுக்கான ட்ராமாட்டிஸ்ட் யார் யாரு, போயட்ஸ் யார் யாரு அண்ட் நாவலிஸ்ட் ஸோ செட் ஆஃப் லிஸ்ட் நான் குடுத்துடுறேன். எந்த ஒர்க்கர்ஸோட ஒர்க்ஸ்லாம் நம்ம படிக்கணும், எதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமானதுன்னு நான் குடுத்துருவேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வொரி அபவுட் இட். ஏன்னா ரொம்ப வாஸ்ட்டா இருக்குமே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலன்ற டவுட்ஸ் வேணாம். அண்ட் இது எல்லாமே வந்து நான் என்னோட மெட்டீரியல்ஸ் தான் நான் குடுக்குறேன். நான் யூஸ் பண்ணி படிச்ச மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தான் நான் உங்களுக்கு பிடிஎஃபா குடுக்க போறேன். ஆ ஸோ ஹேண்ட் ரிட்டன்னாலும் ஐ வில் பி ப்ரொவைடிங் இட் இன் அ பிடிஎஃப் ஃபார்ம். ஸோ டைப் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா நான் குடுத்துருவேன். அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்றாங்க. ஸோ நான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நான் கிளாஸ் நடக்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைனிங் யூ வித் த பிஒய்க்யூஸ் அண்ட் ஃபார் யர் பிராக்டிஸ் அஸ் வெல். எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணுவோம்.
அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி, எங்க படிக்கலாம், எப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் எவ்ரி டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸா இருக்கும். ஏன்னா வி ஹேவ் 3 மந்த்ஸ் லெஃப்ட். ஓகே. ஸோ இந்த மந்த் நம்ம ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம்னா, அடுத்த மந்த்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கோர்ஸ் தான். ஸோ எல்லா யா எடியூம் அகாடமியோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் தியர். மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்சஸ், கிளாஸஸ் எல்லாமே வந்து அங்கே அப்லோட் ஆயிருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ இன்ஸ்டால் தி ஆப். அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் கோர்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வில் பி கெட்டிங் இட். சரியா? இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் கிளாரிட்டியான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு யூ கேன் ஜஸ்ட் டெக்ஸ்ட் அஸ் அண்ட் கெட் த டீட்டெயில்ஸ் அபவுட் இட். அண்ட் as I told you, அப்படியே சொல்கிறேன், இந்த மந்த் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ் நடத்த போகிறோம். From April 2nd, we are going to start the crash course. Materials will be very useful for everyone, from beginners to repeaters. எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் தான். And yeah, stay connected to the channel for more updates about the course and the exams. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். Let's study together and win together. சரியா? Thank you.